எல்லாருக்கும் ஒரு வார்னிங். நான் வந்து இத எல்லா சேனல்லயும் போட சொல்றேன். ஒருத்தர் வந்து இந்த மாரி WhatsApp குரூப்லயோ, இல்ல Telegram குரூப்ல நான் காசு கேட்குற மாரி சொல்றாங்க. எனக்கு பிரைவேட்டா ஒரே ஒரு Telegram குரூப், ஒரே ஒரு WhatsApp குரூப் இருக்கு. அதுல நான் இன்டராக்டே பண்ண மாட்டேன். வெறும் மெசேஜ் மட்டும் தான் போட்டுட்ருப்பேன். எங்க டீம்லேருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நான் காசு பணம் வாங்குறதில்ல. அதனால என் பேர சொல்லி யாராவது காசு பணம் கேட்டாங்கன்னா, தயவு செஞ்சு குடுக்காதீங்க. நீங்க ஏமாறாதீங்க. வணக்கங்க. என்னடா இது? ஆடு இங்க கடிச்சு, அங்க கடிச்சு, கடைசியில தலைவர் வேஷ்டியே கடிச்சிருச்சு. இது என்னன்னு தெரியுமா? இந்த லேப் டாக்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு செல்லப் பிராணிகள். இடுப்புல ஏத்தி, மடியில ஏத்தி உட்காந்துக்கிட்டா, அது கீன்னு கத்தும். நம்ம இப்படி தடவி குடுத்தா, அப்படி கைய கால நக்கி விடும். அது வந்து செல்லப் பிராணிகள். நாயின்னு சொல்லிக்கலாம், செல்லப் பிராணிகள். இப்ப பார்த்தீங்கன்னா, எலிசபெத் ராணி கூட கார்கின்னு ஒரு ப்ரீட வச்சிருந்தாங்க. எங்க போனாலும் பின்னாடியே சுத்திட்டு இருக்கும். நம்ம ஜிக்கு அது மாதிரி பெரியப்பாவுக்கு இது மாரி நெறைய செல்லப்பிராணிகள் இருக்கு. இந்த நேஷனல் டிவி ஃபுல்லாவே அவரோட செல்லப்பிராணிகள் தான். எங்க போனாலும் அவர் பின்னாடி வந்து அவரோட புகழ் பாடிட்டே இருக்கணும். அந்த காலத்து ராஜா மாரி அவர். இந்த சோழ ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மெய்க்கிர்த்திகள் பாடுவாங்க. அவன் அவன் அவன பத்தி அந்த ராஜாலாம் மெய்க்கிர்த்தி எழுதியிருப்பான். அத வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஹிஸ்டரியே தெரியுது. அது மாரி இவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். "உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிக்கும்?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அது மாரி செல்லப்பிராணிகள்ல பல கேட்டகரி இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியால இருக்கிற நார்த் இந்தியன்ஸும் அது மாரி கேட்டகரியில வரவங்க தான். எப்ப பார்த்தாலும் பிஸ்கெட் போட்டுன்னே இருப்பாரு அவரு. தடவி குடுத்துன்னே இருப்பாரு. பிஸ்கெட் வருங்கிறதுனால இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க மேல. அது மாரி ஒரு குரூப் தான் இண்டஸ் வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப். இந்தியால ஸ்டார்ட் அப், ஸ்டாண்ட் அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ட நான் இங்க லிங்கையும் போடுறேன். நீங்களே ரிப்போர்ட்ட படிச்சுக்கங்க. இதோ காங்கிரஸ்காரன் ரிப்போர்ட் எழுதிட்டான்னு சொல்லக்கூடாது. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அத பத்தி பிபிசிலயும் ஆர்டிக்கிள் எழுதிட்டான். அப்புறம் சிஎன்பிசி டிவி 18லயும் ஆர்டிக்கிள் எழுதிட்டான். என்னடா இது செல்லப்பிராணிகளே இப்படி எழுதுதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நான் இந்த மாரி போதி திட்டலாம். ஐடியாலஜிக்கலா இது ஒத்துக்காம, இது தப்பு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. இத்தன நாளா பிஸ்கெட்டும், எலும்பு துண்டும் சாப்பிட்ட பிராணியே இப்படி பேசுதே! அப்படின்னு நம்ம வருத்தமா இருக்குது. இன்னும் பெரிய எலும்பு துண்டு போடலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ட்டாங்கன்னா, இந்தியால 142 கோடி பேர் இருக்காங்களாம். அதுல முதல் 14 கோடி தான் நல்ல காசு, கொழுத்த காசு வச்சிருக்கிறானாம். அந்த 14 கோடியில 1 கோடி தான் 12,00,000க்கு மேல சம்பாதிக்கிறானாம். மீதி இருக்கிற 100 கோடி ஏழை பையன். அவன்ட்ட செலவழிக்கிறதுக்கு காசே கிடையாது. அவன பத்தி பேசியே வேஸ்ட்டுங்கிறாங்க. அந்த 100 கோடிய தூக்கி வச்சிருங்க. அப்ப 100ம் ஒரு 14ம் போச்சுன்னா 114. ஒரு 28லேருந்து 30 கோடி பேர் மட்டும் இந்த முதல் 14 கோடிக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப யாரெல்லாம்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு வேலை செய்ற அம்மா, எங்க வீட்ல சமைக்கிறவங்க, எனக்கு கார் ஓட்டுறவரு, இப்ப என் நண்பன் கேமரா பிடிக்கிற பையன், இவங்க இந்த மாரி ஆட்கள் தான் இந்த 28 கோடி பேருன்னு அவன் அழகா பிரேக்கப் குடுத்துருக்கிறான். இந்த பிரேக்கப்ல என்ன சொல்றான்னா, இந்த 30 கோடி இதே மாரி சிட்டில பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கிராமத்திலயும் பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 14 கோடி பேர் என்ன இந்தியால இருக்கிற பொருள வாங்கி அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. இது இப்ப என்ன இப்ப நான் சிம்பிளா சொல்றேன்னா, இப்ப பேட்டாவோட எம்டி எழுதியிருக்கிறாரு. ஐயோ! 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 எவனும் வாங்க மாட்டேங்கிறான். என்னன்னு பார்த்தா என்னடான்னா, லோ எண்டுல வாங்கறதுக்கு காசு இல்ல. இன்ஃபாக்ட் ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு மின்ட்ல ஒரு லேடி சொல்லிருக்கு. செப்பல் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். டெய்லி யூஸ் பண்ணா தேஞ்சு போயிடும்னு சொல்லுது. அது மாதிரி இருக்கிறதுனால லோ எண்ட் செருப்பு விக்க மாட்டேங்குது. அதே சமயத்துல இந்த ஹை எண்ட் ஆளெல்லாம் என்ன பண்றான்? மந்த்லி ஃபாரின் ஸ்டாக்கா கேட்கறான் சரக்கு. கோலி என்ன வச்சிருக்கிறான்? அடிடாஸ் வச்சிருக்கிறான். நானும் அடிடாஸ் தான் வைப்பேன். இந்தியன் கிரிக்கெட்டர்லாம் என்ன போடுறான்? நைக்கி போடுறான். நான் நைக்கி வச்சிருக்கிறேன். இல்லாட்டா பூமா வைக்கிறேங்கிறான். நைக்கி, அடிடாஸ், பூமா இதெல்லாம் நல்லா க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்தியால இருக்கிற பேட்டா பாவம் தலையில துண்ட போட்டு உட்காந்துன்னு இருக்கிறான். ஏன்னா லோ எண்ட்ல பார்த்தா ரிலாக்ஸோ விற்கிறான். ஆனா ரிலாக்ஸோக்கே விற்கல. வாக்குரு விற்கிறான். வாக்குருவும் விற்கல. ஆனா நைக்கி, அடிடாஸ் இதெல்லாம் பயங்கரமா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா அவன் பிரீமியம் செக்மெண்ட். இந்த முதல் 14 கோடி இருக்கிறான்ல, அவன் தான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இந்த பிராண்டெல்லாம் சூப்பரா ஸ்டார் மாரி ஓடுது. மத்ததெல்லாம் வந்து இந்த 30 பேர் கோடி வாங்குறவன் பிராண்டு கூட பெருசா ஓடல. இந்த 100 கோடி பிச்சைக்காரங்கள பத்தி பேசவே வேணாம். அவன்ட்ட காசும் கிடையாது, பணமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாரு, வந்து இது மாரி ட்ரம்ப் மாரி யாராவது அகமதாபாத் வந்தா அங்கெல்லாம் செவுரு கட்டிடுவாரு. மெட்டல் செவுரு கட்டிட்டு நீங்க அவர பார்க்கவே வேண்டாம். அவங்கள பார்த்தா தானே அவமானமா இருக்கும். அதனால அவங்க அங்க இது கட்டிடுவாரு.
அப்புறம் வந்து டோக்லா சாப்பிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு போயிடுவார். இப்போ இந்த இண்டஸ் வேலிங்கிறவன் வந்து இந்த முதல் 14 கோடியில் 1 கோடி பேர் இருக்கான்ல, அவன் காசு போட்டு மங்காத்தா ஆடுற குரூப் இது. இப்போ நீங்கள் டாக்ஸே கட்ட வேண்டாம்னு என்ன மாதிரி ஆளுங்களாம் சொல்லியிருக்கீங்களே, 12 லட்ச ரூபா வரைக்கும். என்னோட பணக்காரன் தான் இந்த பணத்தை சும்மா அப்படி தூக்கி போடுவான், இந்த அப்படி என்கிட்ட காசு இருந்தா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மங்காத்தா ஆடின்னு இருப்பான். அவன் என்ன சொல்கிறான், இனிமேல் இந்த மாதிரி 100 கோடி பேர் பண்ணுறவனுக்குலாம் கம்பெனியில் காசு கிடையாது. இந்த 28 கோடிக்காக பண்ணுறவனுக்கும் நான் காசு போட முடியாது. ஹை எண்ட் இந்த 1 கோடி பேர், அதுலேருந்து 10 கோடி பேர் இருக்காங்க, அவனுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறவனுக்கு தான் காசு. நீ யாரு மேன்? சும்மா இங்கே இந்தியன்னு என்னை இந்தியன்னு ஒன்று சொல்கிறதே எனக்கு அவமானமாக இருக்குங்கிறான். இது என்னடானா இந்த அஃபோர்டபுள் ஹோமுங்கிறாங்க. இந்த அஃபோர்டபுள் ஹோமுங்கிறது 25 லட்ச ரூபா. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேரால் 25 லட்ச ரூபா கொடுத்து வீடு வாங்க முடியும்னு எனக்கு தெரியாது. அவன் எங்கேயாவது செங்கல்பேட் தாண்டி மதுராந்தகம் தாண்டி எங்கேயாவது வீடு வாங்கி கொடுத்து அவன் வந்து மயிலாப்பூருக்கு வேலைக்கு வரணும். அப்படி வர முடியலன்னா அந்த வீடு வச்சுக்கிறதுக்கு வீடு இங்கே வாடகை கொடுத்துட்டு நின்று தொங்கணும். ஏன்னா இந்த 14 கோடி பேர் எங்கே இருக்கானோ அங்கே தான் வேலை வாய்ப்பு இருக்கும். அந்த 30 கோடி பேர் மதுராந்தகத்துலேயே மெட்ராஸுக்கு வர முடியாது. அப்புறம் வேலை வாய்ப்பு இருக்காது. அவன் எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால அந்த 25 லட்ச ரூபா வீடெல்லாம் வாங்க மாட்டேங்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லப்பிராணிங்க சில பேர் வந்து இந்த கேளம்பாக்கம் தாண்டிலாம் ஃப்ளாட்டு வாங்கினாங்க 2010. இன்னும் 15 வருஷம் கழிச்சு ரேட்டே ஏறாமல் அப்படியே அங்கேயே கிடக்கு. அந்த கம்மி விலைக்கு விற்கலாமான்னு பார்த்துட்ருக்குறாங்க. அது மாதிரி அந்த ஏரியாவில் நிறைய பேர் விற்றவங்களும் எனக்கு தெரியும். ஸோ அங்கேனா வீடு வாங்க முடியாது. அங்கேயே 60 லட்சம் 70 லட்சங்கிறான். அதனால் இந்த அஃபோர்டபுள் ஹோமுங்கிறது 100 வீடு கட்டினா 18 வீடு தான் இந்தியா ஃபுல்லாக அஃபோர்டபுள் ஹோமில் இருக்குதான், 18%. மீதி 70-82% வந்து பணக்கார வீட்டாக தான் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறான்னா 60 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற வீடு. அதில் முக்கால்வாசி வந்து கோடிக்கணக்கில் இருக்கிற வீடு தான். ஒரு 1 crore வீடு வாங்க தெரிலன்னா நீ வேஸ்ட்டுங்கிற. ஏன்னா 1 கோடி வீட்டுக்கே மெட்ராஸில் 15,000 ரூபா தான் வாடகை. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா வீடே கிடையாது. ஏன்னா வந்து ஹை எண்டு வீடு வாங்க முடியும். ஏன்னா இந்தியாவில் லேண்டை போட்டு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு நான் 25 லட்ச ரூபாய்க்கு எங்கே வீடு கட்டுறது? அதனால அந்த 25 லட்ச ரூபா வீடு கிடையாது. ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஷர்ட்டு 2500 ஷர்ட்டு தான் தைப்பான். சீப் ஷர்ட் வேணால் நீ வந்து திருப்பூர்லலாம் பண்ண முடியாது, நீ பங்களாதேஷ்லேருந்து கொண்டு வந்து. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புது பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வரத்துக்கு இந்த டாப் 14 கோடி பேர் சாப்பிட்றான் பாருங்க, அது மாதிரி பிஸ்னஸாக கொண்டு வாயா. இந்த 25 கோடி இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தான், அவன் வேஸ்ட். அவனுக்கு வீடு கூட விற்க முடியாது. அவனுக்கு வேணால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்கலாம், அதுக்கும் நம்ம கடன் கொடுக்கணும். கடைசி 100 கோடியை கம்ப்ளீட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணிவிடு. அவனால் இருந்தும் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது, இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த 15 கோடியிலேருந்து அப்படியே கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக 15 கோடிங்கிறது 40 கோடியாக மாறும். அந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கே இப்போ ப்ராப்ளம்ங்கிறான். அது அவன் சொல்ல, நான் சொல்கிறேன். இன்ஃபோசிஸில் 400 பேர் அப்படியே தேங்க்யூ வெரி மச்னு அனுப்பிச்சிட்டாங்க. மீடியாஸில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஒரு 500 பேரை முதல்ல நியூஸில் ஆரம்பிச்சது, இப்போ வந்து டிவி சேனலுக்கும் போயிடுச்சு. அவன் 17-20 வருஷம் இருந்து 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தால் வேலை போயிடுச்சு. இந்த பார்டரில் இருக்கிறவனுக்கே வேலை போயிடுச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அவனையும் கீழே தள்ளிடலாமான்னு கேட்குறேன் நான். ஸோ இது ஒரு தனி எக்ஸ்க்ளூசிவ் கிளப்பாக இருக்குது. இது மாதிரி சமயத்தில் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கிறதுனால 45 வயசில் 55 வயசில் இருக்கும் கூட இந்த முதல் 14 கோடி பேரில் இருக்கிறவங்க கூட வேலை வாய்ப்பு போய் வீட்டில் அம்போன்னு படுத்துட்ருக்குறான். இதுதான் ஜியோட இந்தியான்னு நான் சொல்லலைங்க, பிபிசியில் சொல்லியிருக்கிறான். பிபிசி சொல்கிறான் இண்டஸ் ரிப்போர்ட்டில் இருக்குதுன்னு. நீங்கள் இண்டஸ் ரிப்போர்ட்டையும் படிங்க, பிபிசி ரிப்போர்ட்டையும் படிங்க. நான் எப்போதும் சொன்ன மாதிரி பரம்பரை பணக்காரனுக்கு கவலையே கிடையாது. அவன் முப்பாட்டம் ஒரு 1000 கிராம் தங்கத்தை இன்றைக்கி 18 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருப்பான். அவன் அதை லாக்கரில் பத்திரமா வச்சுருப்பான். 2500 இருந்தது ஜி வரைச்சர், இப்போ வந்து 8500 ஆகிடுச்சு. ஒரு கிராமுக்கு 1000 ரூபா 6000 லாபம் சம்பாதிச்சிருக்கிறான். ஸோ 1000 கிராம் தாத்தா வச்சுட்டு போயிருந்தாருன்னா 60 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டான். ஜி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதுதான் ஜியோட கடமை. இந்த 100 கோடி பேரை பற்றிலாம் கவலைப்படுறது சர்தாஜி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து இந்த 14 கோடி பேர் இப்போ மிடில் கிளாஸையும் க்ரியேட் பண்ணான், மிடில் கிளாஸுக்கு அடியில் இருக்கிறதையும் க்ரியேட் பண்ணான். பழைக்க தெரியாதவன். இன்றைக்கி அவனை நம்ம காரி துப்பிட்டு இருக்கிறோம். இதுதான் செல்லப்பிராணிகளை வளர்க்குறாரு. இந்த செல்லப்பிராணி தப்பாக பேசிடுச்சு, இந்த செல்லப்பிராணிக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு ஜி. அதனால் மற்ற செல்லப்பிராணிலாம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வணக்கம்.
இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.